தெரியுமா? நாங்கள் ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம். 9 டிகிரி படிச்சிருக்கேன், 9 பட்டப்படி படிச்சிருக்குமா, ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன், பேராசிரியரை வேலை பார்த்தேன், அந்த வேலையை விட்டு வழக்கறிஞரை வேலை பார்த்தேன். நாங்கள் பார்த்த வேலை, படித்த படிப்பு, பார்த்த வேலை, வாங்கின சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சிக்காக ஊர் ஊரா போய் கத்துறங்கம்மா. ஒவ்வொரு ஊர்லயுமே நாங்கள் இப்படி வர்றோம், யதார்த்தமா ஒவ்வொரு ஊரா வர்றோம். எல்லா ஊர்லயும் இப்படி கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஐயா முதலாளி அடுத்து வரப்போறாரு, அந்த முதலாளி வர்றதுக்காக எல்லாம் பண்றாங்கம்மா. நாங்கள் காசு கொடுக்க முடியாதுங்கம்மா, ஆரத்திக்கு காசு ஓட முடியாது, ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாது, இலவச வேட்டி சேலை கொடுக்க மாட்டோம், இலவசமா டிவி, மிக்சி கிரைண்டர், ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொடுத்து ஏமாத்த மாட்டாங்கம்மா. அம்மா உங்க பிள்ளைகள் எல்லா பேத்துக்கும் 60 வருஷமாக இந்த அரசாங்கம் ஏமாற்றிய தர மறுத்த தரமான கல்வி, தரமான கல்வி, சரிசமமான கல்வி ஐயா வணங்குறேன், ஐயா வைகுந்தரை வணங்குறேன். இந்த வர்றீங்க ஐயா, இந்த ஒரு நிமிஷம் பேசணும் வர்றீங்க. அம்மா நாங்க எல்லா பேத்துக்கும் இலவசமாக டிவி, மிக்சி கிரைண்டர் கொடுக்குற கட்சி கிடையாதுங்கம்மா, நாங்கள் சாராய விற்கிற கட்சி கிடையாதுங்கம்மா, கோட்டு கடை விற்கிற கட்சி கிடையாதுங்கம்மா, நாங்கள் கஞ்சா விற்கக்கூடிய கட்சி கிடையாது. நாம் தமிழர் பிள்ளைகளுக்குமா 15 ஆண்டுகளாக காமராஜருடைய வழியை பின்பற்றி ஐயா காமராஜருடைய பிள்ளைகளாக, உண்மையான காமராஜருடைய தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்க அண்ணன் சீமானுடைய தம்பிகளாக, தேசிய தலைவர் பிரபாவுடைய பிள்ளைகளாக நிற்கிறாங்கம்மா. அம்மா உங்க முன்னாடி நிற்கிறாங்க. 15 வருஷம் தோத்துருக்கீங்கம்மா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்கம்மா, 15 வருஷம் தேர்தலை தோத்துருக்கேன். நான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட முதல் தேர்தல் இருந்து இப்போ இருந்து நிற்கிறேன். 5 வருஷமா நாங்கள் தோத்ததுக்கு, 15 ஆண்டுகளாக நாங்கள் தோத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்கலாமா. உங்களை மாதிரி 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டி ஆரத்தி எடுக்க வச்சு மக்களை ஏமாத்தலாமா. அம்மா அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. அந்த சேவை செய்வதற்கு எதற்காக காசு கொடுக்கணும்? இந்த வர்ற பாலதையில பாருங்கம்மா, இந்த தார் ரோடு எப்படி இருக்கு, சிமெண்ட் ரோடு எப்படி இருக்கு, சாக்கடை எப்படி இருக்கு, தெருவிளக்கு எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பாருங்கம்மா. இதெல்லாம் மாத்தணுங்கம்மா. அம்மா நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம், கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போய் கேரளாவில, ஆந்திராவில, கர்நாடகாவில் விற்கிறாமா. தாமிரபரணி தாயினுடைய மார்புல பால் குடிக்கிறது எப்படியோ அது மாதிரி நம்மளுடைய தாமிரபரணி தாயினுடைய தண்ணி நம்மளுக்கு, நம்ம தாமிரபரணி தாயினுடைய தண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறோமா. கேரளாக்காரனுக்கு, ஆந்திராக்காரனுக்கு, கர்நாடகாரனுக்கு கொக்கோ கோலா கம்பெனிக்காரன், பெப்சி கம்பெனிக்காரன் இங்க இருந்து பேக் பண்ணி கொண்டு போறாங்கம்மா, வாட்டர் கேன் அடைச்சு கொண்டு போறாங்கம்மா. இதை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கம்மா, அதை கேட்கறதுக்கு நாள் இல்லைங்கம்மா. இங்க இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுதே, இதை கேட்க நாள் இல்லைங்கம்மா. அம்மா 60 வருஷமா கஷ்டப்பட்டாங்கம்மா. இங்க நிக்கிற அம்மாமார்கள் எப்படி 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நிக்கிறீங்களோ இதே மாதிரி நம்ம பிள்ளைங்க நிக்கணுமாமா. இது நம்மள மாதிரியே இதே மாதிரி யாராவது ஒரு அரசியல் கட்சிக்காரர் வருவாரு, அவர் காசு கொடுப்பாரு, அப்படி நம்ம நிக்கணுமா, கையேந்தணுமா. நீங்களும் நானும் பீத்த துணி, ஒண்ணுக்கும் ஆகாத துணிக்கு ஆகாத பீத்த துணி இலவசமா வேட்டி சேலைன்னு கொடுக்குறாங்கம்மா. ஒரு மாதத்துக்கு அதிலே சீல் வச்சு கொடுக்குறேன். அந்த மாதிரியான இலவச வேட்டி, இலவச சேலைக்கு கையேந்து நிக்கணுமா. நம்மள மாதிரி இன்னமும் பீடி சுத்தணுமா. அம்மா எல்லா தாயும் எல்லா தகப்பனும் என்ன நினைப்பேன், என்னைய மாதிரி என் பிள்ளைய கஷ்டப்பட கூடாது, என்னைய மாதிரி என் பேரன் பேத்தி கஷ்டப்பட கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை என் மகனோ பேரனை பேத்திய பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறதேம்மா நம்ம உலகம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கம்மா. இதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய தாய் தந்தையும் இதே மாதிரி ஒரு இடத்துல நின்று ஒரு அரசியல் கட்சி கிட்ட கையேந்தி இருப்பாங்கம்மா. இப்ப நீங்க நிக்கிறீங்கம்மா, அடுத்து உங்க பிள்ளைய நிக்குமா, அதுக்கப்புறம் உங்க பேரன் பேத்தி நிப்பாங்கம்மா. இப்படி நிக்கணுமா, இல்ல சுயமரியாதையோட வாழணுமா. அம்மா வெளிநாடுகள்ல வாழ்ற இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுல வாழ்வாங்கல்ல, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா இப்படி நாடுகளில் வாழக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டு பாருங்கம்மா. அந்த ஊர்ல அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படிடா இருக்கு, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்க கட்டடம் எப்படிடா இருக்கு, அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை எப்படி இருக்கு, அங்க இருக்க கட்டடங்கள் எப்படி இருக்கு, ரோடு எப்படி இருக்கு, சாக்கடை எப்படி இருக்கு, தெருவிளக்கு எப்படி இருக்கு, அங்க வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்றான். இது மாதிரி ஓட்ட ஓடசல் வீட்டுல வாழ்றானா, இல்ல நல்லா பங்களா வீட்டுல சொகுசா வாழ்றானா, அவனுக்கு கல்வி மருத்துவம் இலவசமா அரசாங்கமே கொடுக்குதா, அல்லது விற்பனைக்கு இருக்கக்கூடிய தனியார்ட்ட போய் வாங்குறானா கேட்டு பாருங்கம்மா. அம்மா நாங்க பல நாடுகளை போய் படிச்சிருக்கோம், பல நாடுகளை போய் வேலை பார்த்திருக்கோம். அந்த நாடுகள்ல எல்லாம் நாங்க பார்த்த சிமெண்ட் ரோடு, தார் ரோடு, பள்ளிக்கூட, பால்வாடி, பஸ் ஸ்டாப், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேருந்து, அந்த ஊருக்கு அரசு மருத்துவமனை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், பள்ளிகள் இதெல்லாம் பார்த்து இதே மாதிரி நம்ம ஊர்லயும் பள்ளிக்கூடம் இருந்துராதா, இதே மாதிரி நம்ம ஊர்லயும் கல்லூரி இருந்துராதான்னு பார்த்து ஏங்கி தேங்குமா இந்த அரசியல் கட்சியில வந்து நிக்கிற அம்மா. இங்க இருங்க அம்மா, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த அக்கா நல்லா செயின் போட்டிருக்கு, அதே மாதிரி செயின் போட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும், அந்த மாடல் நல்லா இருக்குன்னு ஆசை வருமா வராதாக்கா. ஒரு அக்கா நல்ல சேலை துணி கட்டிட்டு வந்திருக்கு, இந்த அக்கா கட்டியிருக்க மாடல் நல்லா இருக்கு, பேசுவோமா பேச மாட்டோமாக்கா, பீடி சுத்தியே உட்காந்து பேசுவோம். அந்த அம்மா போட்டிருந்த கல்யாணத்துக்கு போட்டிருந்த சேலை நல்ல மாடலா இருந்துச்சு, அதே மாதிரி நம்மளும் வாங்க முடியும். பேசிருப்பீங்களா இல்லையாக்கா? தம்பி அதை கேட்டு குடிப்பா, ரெட்டலை கட்சிக்காரங்களுக்கு வச்சிருந்த தண்ணியா இருக்க போது பாத்துக்க. ஆமா தம்பி, நம்ம இருந்தாலும் கேட்டுக்கிறாங்க. அக்கா கோயில் தண்ணி தானே, ஐயா தண்ணினா எங்க தண்ணி, ஐயா தண்ணி, ஐயா தான் நாங்க ஐயா, வேற ஒண்ணுமில்ல. எங்க அண்ணன் சீமான் தான் காமராஜர் மறுவுருமா, ஐயாவோட மறுவுரும் காமராஜர் ஐயாவோட மறுவுரும் எங்க அண்ணன் சீமான். எங்க அண்ணன் சீமானு இந்த பணியேறி குடும்பத்துல பிறந்தவரமா, அந்த குடியில பிறந்தவர யாருக்குமே தெரியாது சரிங்களா. ஏன்னா எல்லா தலைவர்களும் எங்க அப்பா, எங்க மாமே, எங்க சித்தப்பே, பெரியப்பன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒரு செயின் நல்லா இருந்தா அந்த செயின் நல்லா இருக்குன்னு பேசுறோம்ல, இன்னும் ஒருத்தவங்க கட்டிருக்க சேலை நடந்தா சேலை நல்லா இருக்குன்னு பேசுறோம்ல, ஒருத்தவங்க நல்லா ஜாக்கெட் டிசைனா ஆரி ஒர்க்கா, இப்ப என்ன ஒர்க்கு, ஆரி ஒர்க்கா, சேலை 400 ரூபா, ஜாக்கெட் 4000 ரூபா, கரும்பு பிடிச்ச ஒர்க்கு என்ன ஒர்க்குன்னு தெரியலமா. வீட்டில் போட்டு பாடா படுத்தி எடுக்கிறான், என் பில்லு கட்ட முடியல. ஜாக்கெட் துணி வருஷத்துல ஒரு தடவை பூரா போடுறது பூரா சுடிதாரு, பீரை பூரா சுடிதாரா வாங்கி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போடுற ஜாக்கெட் துணிக்கு 954
கரெக்டா 9:59 10 மணிக்கு முடித்து விடுவேன். இது ஐயா எஸ்ஐ சுப்பையா மேல சத்தியம். சரிங்களா? அப்ப நான் சும்மா விளையாடி சொன்னேன். எங்க ஐயா நல்ல மனுஷன். அப்ப நான் என்ன சொல்றீங்கம்மா, ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த அவ போட்டு ஜாக்கெட் நல்லா இருந்துச்சு, நம்மள அந்த மாதிரி ஜாக்கெட் தைக்க முடியும், இந்த அவ போட்டு செயின் நல்லா இருந்துச்சு, அது மாதிரி நம்மளும் செயின் வாங்கணும் ஆசை இருக்குல்லங்கம்மா. அதே மாதிரி தாங்கம்மா எங்களுக்கு ஒரு ஆசை. அந்த ஊர்ல அந்த நாட்டுல துபாயில பள்ளிக்கூடம் எப்படி இருக்கா, அதே மாதிரி பள்ளிக்கூடம் நம்ம ஊர்ல கட்டணும்ல. துபாயில வீடுகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி இங்க வீடு கட்டணும்ல. துபாயில ரோடு எப்படி இருக்கு, வடிவேல் சொன்ன மாதிரி ரோட்லயே ஒரு சட்டி சோற போட்டு ஒரு சட்டி குழம்பு ஊத்தி குழப்பி அடிக்கலாம்னு எப்படி சொல்றாங்களோ. ஐயா 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 விடுங்க, கோவப்படாதீங்க ஐயா, கோவப்படாது ஐயா, நாங்க உங்க வீட்டு பிள்ளை, கோவப்படக்கூடாது ஐயா, கோவப்படாதீங்க விடுங்க. அம்மா யாரும் திட்டாதீங்க. தம்பி ஐயாவை கூட்டிட்டு போங்க. சரி விடுங்க ஐயா, விடுங்க விடுங்க ஐயா. நம்மெல்லாம் வேற வேற கட்சியில இருக்கிறாங்கய்யா, ஆனா எல்லாருமே ஐயாவோட பிள்ளைங்க. நம்ம வேற வேற கட்சியில இருந்தாலும் நம்மெல்லாம் ஐயாவோட பிள்ளைங்க. சரிங்களா ஐயா? கோவிக்க கூடாது ஐயா. மன வருத்தப்படாம கூட்டு போங்க ஐயா, கோவப்படாதீங்க. உங்க மனசு எதுவும் காயப்படுற மாதிரி பேசியிருந்தாக்க சரி விடுங்க ஐயா, கோவப்படாதீங்க விடுங்கய்யா. நாங்க உங்க பிள்ளையா, எல்லாருமே வைகுந்தரோட பிள்ளைங்க, ஐயா பிள்ளைங்க. ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு, அமைதியா போங்க. அப்ப அதே மாதிரிங்கம்மா எங்களுக்கு ஒரு ஆசைங்கம்மா, நம்மளுக்கும் வெளிநாட்டுல இருக்க மாதிரி வடிவம் சொல்லுவார்ல, ரோட்லயே முகம் பார்க்கலாம், அங்கேயே சேவிங் பண்ணலாம், அங்கேயே சோற போட்டு குழம்ப போட்டு அடிக்கலாம். அது மாதிரி வெளிநாட்டுல இருக்குங்கம்மா. வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் அடிச்சு பாருங்க. வெளிநாட்டுல எப்படி எல்லாம் மாடு மேய்க்கிறாங்க, வெளிநாட்டுல எப்படி எல்லாம் ஆடு மேய்க்கிறாங்க, எவ்வளவு மேய்ச்சல் இருக்கு. இங்க மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கு எல்லாம் வந்து நிலத்தை ஆட்டை போட மாட்டாங்கம்மா. எல்லாமே அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையாக அரசியலை செய்யுதுங்கம்மா. வெளிநாட்டுல மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கணும், வெளிநாட்டுல மாதிரி கல்லூரி இருக்கணும், வெளிநாட்டுல மாதிரி நம்மளும் மக்கள் வந்து ஆடை அணியணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு சொல்லிதாமா எங்களுக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு எப்படி மத்தவங்க அணிகிற சேலை தோடு மூக்குத்தில அந்த மாடல் மேல உங்களுக்கு ஆசை இருக்கு, அது மாதிரி வெளிநாடு மாதிரி நம்ம நாடு உருவாகணும்னு ஆசைங்கம்மா. வேற ஒண்ணும் கிடையாதுங்கம்மா. அப்படியெல்லாம் உருவாங்க நினைச்சீங்கன்னா நீங்க படிச்ச இளைஞர் அம்மா ஒரு கனவு வேணுங்கம்மா. அம்மா ஒரு வீடு கட்டுறோம்னா யோசிப்போம், இந்த வீடு 2 மாடி கட்டணும் நல்லா இருக்குமா, 3 மாடி கட்டணும் நல்லா இருக்குமா, இந்த வாசப்படி கிழக்கு பக்கம் வச்சா நல்லா இருக்குமா, வடக்கு பக்கம் வச்சா நல்லா இருக்குமா, இந்த இடத்துல கார் நிப்பாட்டம் நல்லா இருக்குமா, பைக் நிப்பாட்டம் நல்லா இருக்குமா, பார்த்து எந்த கலர் அடிச்சா நல்லா இருக்கு, சிவப்பு கலரா மஞ்சள் கலரா பச்சை கலரா, ஆசாசியா வீடு கட்டுறோம்லமா, ஆசாசியா பெயிண்ட் அடிக்கிறோம்லமா, ஆசாசியா காரை வாங்கி நிப்பாடணும், அதுக்கு ஒரு கனவு இருக்குல்லங்கம்மா. இப்படியெல்லாம் என் வீடு இருக்கணும், இப்படியெல்லாம் என் கார் இருக்கணும், இப்படியெல்லாம் என் மகனுக்கு பிரமாண்டமா கல்யாணம், இப்படியெல்லாம் என் மகனுக்கு சீர்சனத்தை செய்யணும் ஆசை இருக்கலாமா எல்லாருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு ஆசை இருக்குங்கம்மா. எப்படியெல்லாம் என் ஊரினுடைய சாலை இருக்கணும், எப்படியெல்லாம் என் ஊரினுடைய மக்கள் வாழணும், அப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் எங்களுக்கு ஆசை கனவு லட்சியம் எல்லாமே இருக்குங்கம்மா. அதுக்காக தான் படிச்ச பிள்ளைய படிச்ச படிப்பை விட்டுட்டு பார்த்த வேலையை விட்டுட்டு வாங்கின சம்பளத்தை விட்டுட்டு ரோடோடா கத்துறாங்க மாமா. 5 வருஷமா கத்துறாங்க மாமா. நீங்க இன்னைக்கு படக்கூடிய இந்த ஓட்ட உரசலா இருக்கக்கூடிய சாலை, உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கஞ்சா குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், குடும்பம் கஷ்டப்படுது, குடியாரனா மாறி போயிட்டானா, இது எல்லா குடும்பக்கும் 60 வருஷம் நீ படுற கஷ்டத்துக்கு போறான். சாக்கடை சரியில்லை, ரோடு சரியில்லை, வீடு சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, பால்வாடி சரியில்லை, எல்லா கொடுமைகளுக்கும் காரணம் நீங்களும் நானும் உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி போட்ட தவறான ஓட்டுமா. ஒரே ஒரு ஓட்டுல தான் அந்த நாட்டாவே நாசப்படுத்தி முடிச்சிட்டோம். 60 ஆண்டுகளா நமக்கு தெரியலமா. ஓட்டுக்கு காசை கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிட்டு ஓட்ட போறோம், ஏமாந்துட்டாங்கம்மா. இனிமேலும் நம்ம கஷ்டப்படக்கூடாதுமா. அம்மா நம்ம ஆத்தாப்பையும் கஷ்டப்பட்டா, நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டா, இனிமேலும் நம்ம பிள்ளை ஊட்டியும் கஷ்டப்படக்கூடாதுமா. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளை ஊட்டி படக்கூடாது, நம்ம பேரம்பேத்தி கிடக்கூடாது. நம்ம கண்ணு இருக்கும் போதே அவங்களுக்கு நல்லது செய்ய நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா. அம்மா ஓட்டு போடுறது என்பது கடமை அல்ல, அது உங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய கடன். அந்த கடனை நிறைவேற்றி போயிருங்க. விட்டு வச்சுட்டு கடனாளியாவே விட்டு வச்சுட்டு போயிடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல எதிர்காலத்தை கொடுக்க நினைச்சீங்கன்னா சாராய கடை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும், கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும், கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு ஊரை உருவாக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு முறை படித்த இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. நாங்க கேட்டு வர்றது உங்கள்கிட்ட வெறும் வாக்கு அல்ல. மத்தவங்க எல்லாம் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கரிசி வாங்கிட்டு வாக்கரிசி போட்டு போயிடும். நாங்கள் கேட்பது உங்கள்கிட்ட வாக்கு அல்ல, வாழ்க்கை கேட்கிறோம். எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும். ஒரு குடும்பத்தில் அப்பா நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். தலைவன் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அப்பா நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தில் தலைவன் சரியில்லாம போயிட்டா அந்த குடும்பம் கஷ்டப்படும். ஒரு குடும்பத்தில் அப்பா குடியாரன மாறி போயிட்டா அந்த குடும்பம் கஷ்டப்படுறேன். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்காது, கல்வி கிடைக்காது, நல்ல துணிமணி கிடைக்காது. ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பன் சரியில்லாட்டி ஒரு அப்பன் குடியாரம் அந்த குடும்பம் கெட்டு போறது மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அப்பனாக இருக்கக்கூடியவர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு கெட்டு போயிட்டா, சரியான நபரா இல்லாவிட்டால் இந்த சாராய கடைகள் கஞ்சா வியாபாரம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம நாடு நாசமா போயிருமா. நாங்க உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்க வெறும் ஓட்டு இல்ல, எதிர்கால தலைமுறைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை. நீங்க ஓட்டு போடும்போது உன்னை சிந்திச்சுக்கங்க. உங்க ஓட்டு போடும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை குட்டிகளை பார்த்துட்டு போங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரம்பேத்திகளை பார்த்துட்டு போங்க. டே மகளே பேரனே பேத்தியோ, உனக்கு நான் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க போறேன். அந்த தலைவன் உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பான். சரிசமமான கல்வி, சமத்துவமான கல்வி, அனைவருக்கும் வேலை, இது எல்லாத்தையும் கொடுப்பான். உன்னை நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லி நல்ல தலைவர்களுக்கு ஓட்டு போடுவோம். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா பேரும் சீமான் பேச்சை கேளுங்கம்மா. சீமானுடைய பேச்சை யூடியூப்ல கேளுங்க, வேற ஒண்ணு வேணாம். சீமானுடைய பேச்சை யூடியூப்ல நீங்க கேட்டீங்கன்னா
உங்களுக்கு நல்லா புரியுமா? சீமானுடைய பேச்சுக்களை மட்டும் நீங்க யூடியூப்ல கேளுங்கம்மா. கண்டிப்பாக இங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். விவசாயம் டைம் முடிஞ்சு விவசாய சின்னமா 10 மணிக்கு நான் பேசி முடிக்கணும். வாக்குப்பெட்டியில 3ஆவது இடத்துல இருக்கு. நீங்கள் செலுத்துவது வெறும் வாக்கு அல்ல, உங்கள் அது அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. மறந்துடாதீங்க, விவசாய சின்னம் 3ஆவது இடத்துல, வாக்குப்பெட்டியில 3ஆவது இடத்துல இருக்குமா. போயிட்டு வர நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு கேளுங்க. நீங்க அண்ணே கோயில சாமி போடணும், டைம் முடிஞ்சு கோயில சாமி போடணும், வண்டி வாசியெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நன்றி நன்றி. நீங்கள் செலுத்துவது வாக்கு அல்ல, எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கை. நல்லபடியா செலுத்துங்கம்மா. வணக்கம். யார் மனசாவது புண்படும்படி யாராவது பேசியிருந்தாலும் உங்களுக்கு மட்டும், உங்களுக்கு எந்த கட்சிக்காரங்களும் இல்ல, உங்களுக்கு மனசு புண்படி பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி நன்றி. வர்றோம்.